லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் தான் ஆகுது. இதோ சண்டை அதுவா விட்டா அதுவா சரியா போடும். அதுக்காண்டி எங்களை சேர்த்து வைக்காம இம்மா பெரிய வேலை பண்ணிக்கிறீங்களே. இதோ அத்தையும் மாமாவும் 33 வருஷம் ஒன்னா இருந்தவங்க. இப்ப நீங்க பண்ண வேலையில அத்தை மாமாவை தனியா விட்டு உங்க பக்கம் வந்து நிக்கிறாங்க. என்ன பேசுறான் இவன்? அத்தை எங்க பக்கம் வரட்டும், அவங்க 2 பேரும் முதல்ல சேரட்டும். அதுக்கப்புறம் நான் மலை கழுத்துல தாலி கட்டுறதை பத்தி நம்ம யோசிக்கலாம். பாண்டி, நீங்க 2 பேரும் சேரணுங்கிறதுக்காக என் பிள்ளைங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? போய் தாலி கட்டு பாண்டி. 33 வருஷமா சேர்ந்திருந்த அம்மா அப்பா பிரிஞ்சுக்கிறாங்களே, முதல்ல அவங்கள சேர்த்து வைக்காத புள்ளிங்க எங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றீங்களே. எப்படியே நம்ம சொல்றீங்க? நாச்சிக்கே இல்லையா? ஏன் மலரு என்ன குப்பத்துக்காரனை கேவலமா பேசினால தாலியெல்லாம் கட்டி மூஞ்சிலாச்சிய பஞ்சாயத்துல வந்து என் அம்மா அப்பாவை அசிங்கப்படுத்தின எல்லாத்துக்கும் மேல நான் உன்கிட்ட வந்து வரதட்சணை கேட்டேன்னு பொய் கேஸும் போட்டேன். சரி அத்தை விடு. ஏய், எங்க அம்மா பாவுண்டி, உனக்கு அவங்க என்ன பண்ணாங்க? அத்தையும் சேர்த்து ஒரு ராத்திரி முழுக்க ஸ்டேஷன்ல உட்கார வச்சிங்கல. இது எல்லாத்தையும் மறந்துட்டு திடீர்னு இந்த கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்கின? சொல்லு மலரே, நான் அது ஒத்துக்கின சொல்லு பாப்போம். சொல்லு மலரு, எது ஒத்துக்கின? நீ சொல்ல மாட்டேன், நான் சொல்றேன். தாலிய மட்டும்தான் நான் கட்டுவேன். அப்பல 3 வருஷத்துக்கு என்ன துபாய்க்கு அனுப்பி விட்டு எக்கெட்னா கெட்டு போட்டோன்னு என்ன மறந்துடுவேன். ஏய், அப்படித்தானே? 3 வருஷம் நான் இருக்கிறேன்னா செத்த நானு எந்த கவலையும் இல்லாம இருப்பல்ல. ஒன்னு சொல்லிட்டா மலரே, ஏய் உனக்கு என் மேல எந்த வெறுப்பும் இல்ல. ஆனா நீ இவங்களெல்லாம் சேர்ந்துக்கினு என்ன ஒரேடியா இங்க இருந்து தொத்தியடின்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பாண்டி, நீ பாட்டுல பேசிக்கிட்டே போற? நீ நல்லா இருக்கணும்னு தான் 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். இப்படி பாதியிலே தூக்கி எறிஞ்சிட்டு போனா என்ன அர்த்தம்? யோ, யாரியா நீ? இல்ல நீ யாருன்னு கேக்குற? எனக்கு நல்லது பண்றதுக்கு நீ யார் ராஜா? ராஜா, நானும் மலரும் கல்யாணத்துக்கு போக சொல்ல அப்படியே ட்விஸ்ட் வச்சு என் மேல கேஸ போட்டு என் அப்பா அம்மா உள்ள தள்ள வந்தானப்பா நீ. எங்க ஏரியால என் கல்யாண ரிசப்ஷன் நடக்க சொல்ல ஒரு பொய் கேஸ போட்டு விட்டு என்ன அப்படியே ட்ரௌசரோட மான மரியாதையோட இட்டுன்னு போனிய. அதெல்லாம் மறந்துச்சா ராஜா? கல்யாண மண்டபத்துல எங்க அம்மா அம்மால திட்டுப்பட்டம் கட்டினவன் தானே நீ? எது பண்ணியாச்சும் மலர காலி பொண்ணுன்னு நினைச்சவன் தானடா நீ? சொந்த மருமக பையனோட நகையை திருடி வச்சுட்டே அந்த ஆள திருடன் சொன்னோம் தானப்பா நீ? ராஜா, உன் மருமக வேணா அதெல்லாம் மறந்துருக்கலாம் ராஜா. ஆனா என்னெல்லாம் மற முடியாதுப்பா. ராத்திரியோட ராத்திரியா
என் பொற்றை வந்து தீ வச்சு வந்தனாயா நீ? அப்பவே போனால போட்டு தள்ளிடணும். மலர் புண்ணியத்துல நீ தப்பிச்சிட்ட. பாண்டி, உனக்குன்னு ஒரு நல்லது நடக்கும்போது எதுக்கு இப்படி பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? உன் வேலை, உன் வாழ்க்கை, உன் குடும்பம்னு போய் உருப்படுற வழிய பாரு. மச்சான், என்னைக்குமே நமக்குன்னு வாழ்றதுல அப்படி என்ன மச்சான் இருக்குது? அவங்க வாழ்க்கையே நீங்க தானே. உனக்காக உழைச்சு கொட்டின அந்த பெரியவங்க யோசிக்க மாட்டியா மச்சான்? உன் பொண்டாட்டி, உன் மாமனாரு, அக்கா, இவங்க எல்லாரும் உன்னை எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்பத்த சொல்லப்போ உன் கூடவே நின்னு உன்னை தலை நிமிர நிக்க வச்சு மானமுள்ள மனுஷனாக்குனா அவரை எப்படி மச்சான் நீ விட்டு தூரமா நிக்கிற? அந்த பக்கம் போறதுக்கு உன்னால எப்படி மச்சான் முடிஞ்சுது? அதுக்காக என் புருஷன் அவர் கூட உட்கார்ந்து டெய்லி உப்பா கிண்டிட்டு இருக்கணுமா? வக 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 ஐடியக்கா. இந்த வீட்லய உன்ன மாதிரி டிராமா போறதுக்கு ஆளே இல்லையாக்கா. வயிற்றுல இருக்கிற குழந்தைய கழிச்சிட்டேன்னு நீனும் உங்க அப்பனும் போட்ட நாடகம். அந்த நாடகத்தை அத்தை நம்பினதுனாலதான் இன்னைக்கு அத்தை அந்த பக்கம் நிக்கிறாங்க. அந்த உண்மை தெரிஞ்சது மாமா மட்டும் இல்ல, நானும் தான். அந்த நாடகத்துக்கு நானு, மாமா, உங்க குழந்தையோ சாட்சி. பாண்டி, அதெல்லாம் இருக்கட்டும் பாண்டி. முதல்ல நீ தாலியை கட்டு. நீயும் மலரும் நல்லபடியா சேர்ந்து வாழ்ற வழிய பாருங்க. சத்தியமா சொல்ற பாண்டி, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அப்பனுக்கே வண்டி விட்டு அந்த வண்டியை கொடுக்க முடியாதனால அவரோட வண்டியை கொளுத்துனவன் தானா நீ? அந்த கடனை வசூல் பண்ணா ஒரு ரவுடியா ஏற்பாடு பண்ணி கட்சியில அவரு கோயில் மாதிரி நினைச்சிருந்த இந்த ஊட்ட புல்டோசரை வச்சு இடிகிற அளவுக்கு போனவன் தானப்பா நீ? நீ நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற? நம்பிட்டேன், சூப்பரா நம்பிட்டேன் மச்சான். நான் மச்சான், நீ இதெல்லாம் பச்சை புள்ள கூட நம்பாது, நான் எப்படி நம்புவேன்? ஆமாப்பா, ஆமா. நீங்க சேர்ந்து வாழணும்னு நினைச்ச எங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அக்கா, பெரிய அக்கா, மலருக்கே தெரியாம மலருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு எங்க வீட்டு வந்து சொன்னவங்க தானம்மா நீ? இருக்கட்டும், நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஏன் பாண்டி, இவங்க எல்லாருமே தப்பானவங்களாவே இருக்கட்டும், நானும் தப்பு பண்றேன்னு நினைக்கிறியா? ஆமா அத்தை, தப்பு பண்றதை விட தப்பு பண்ற தட்டி கேட்காம வேடிக்கை பார்க்குது அதோட பெரிய தப்பு. அந்த தப்பு தான் நீங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப பண்ணுகிறீங்க. அத்த, நீங்க கண்ணை மூடுன்னு உலகமே இருண்டு போச்சு நினைச்சிருக்கிறீங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியல. என்னடா நியாயமா பார்த்தா உங்க 2 பேரும் தான் விழுகணும். ஏன்னா நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். இவங்க எல்லாம் ஒரு விஷயம் பண்ணாங்க, அது முதல்ல நல்லதா இருக்குமா? அதை நம்பி நீங்க வெளியே சொல்லுமா கிளம்பி வந்திருக்கீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவங்க பண்ணதுல உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து போச்சா? அவங்க பேச்ச கேட்டுன்னு நீங்களும் என்ன ஊரை விட்டு தட்டி அடிக்கணும் பாக்குறீங்க? இல்லடா. யோ செக் முடிய. இந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு நியாயமா இருக்கிற ஒரே ஆள் யார் தெரியுமா? என் மாமா மட்டும்தான். இந்த காட்டுல நாய், நரி, ஓனா எல்லாமே இருக்கும். ஆனா அதுல எப்பவுமே தனிமையில இருக்கிறது சிங்கம் தான். அதே போலதான் இந்த வீட்டுக்கு என் மாமா தான். எல்லாரும் சேர்ந்து அவர் அச்சு காலி பண்ணி வெளியே அனுப்பணும்னு நினைச்சீங்கல்ல? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நாடகமும் விட மாட்டேன்.
நான் என் மாமா கூட தான் நிப்பேன். என்னை தாண்டி அவர் மேல போய் யாராவது கை வச்சா பாருங்களேன். என் பொண்டாட்டி, அம்மா, அப்பா யார் என்னை விட்டு போனாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நான் என் மாமாவுக்கு தான் கட்சி வரைக்கும் நிப்பேன். என்ன புரியலையா? வழக்கமா நான் தான் மூச்சு விடாம பேசுவேன். இன்னைக்கு பாண்டியே எல்லாத்தையும் பேசிட்டான். போங்க, போய் அவங்க பொழப்ப பாருங்க. வட பாண்டி. என்னடா அப்படி பாக்குற? இல்ல அன்னைக்கு சரவ என்ன சொன்னீங்க, வாயின் வந்தா அதாட்டிக்காம என்னாச்சுங்க? இன்னைக்கு சீரியட் வாயின் சொன்னீங்க. இப்போ என்னடானா என்ன அடிப்பீங்கன்னு பார்த்தா அதாச்சுங்கிறீங்க. உங்களை புரிஞ்சுக்கவே முடியல மாமா. டேய், எப்பெல்லாம் சந்தோஷம் உச்சத்துக்கு போகுதோ அப்பெல்லாம் ஒரு சிகரெட் அடிக்கிறது உண்டு. கடைசி எப்ப மாமா நீங்க சந்தோஷமா இருந்தீங்க? ரவிக்காக அந்த தனிகா பையில ரோட்ல ஓட விட்டு அடிச்சேன் பாரு, அன்னைக்கு ஒரு சிகரெட் பிடிச்சேன். சீதா என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னப்ப ஒன்னு அடிச்சேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரா பிறந்தப்ப மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 7-8 தான் இருக்கும். என்ன மாமா வாழ்க்கையில 7-8 சிகரெட் அடிக்கிற அளவுக்கு தான் சந்தோஷமா இருக்கீங்களா என்ன? ஆமாண்டா பாண்டி, இன்னைக்கு உண்மையிலேயுமே நான் சந்தோஷமா இருக்கேன்டா. கட்டின பொண்டாட்டி, பெத்த பிள்ளைங்க எல்லாருமே என்னை தனியா விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. நீ போறதுக்கு எவ்வளவு நேரம்டா இருக்கும்? நான் போக சொல்லியும் நீ போகாம நீ மட்டும்தான் மாமா தான் முக்கியம்னு வந்து நின்ன பத்தியா? இதை விட பெரிய சந்தோஷம் என்னடா இருக்கு? அவங்க எல்லாருமே நான் உண்மையா நேசிச்சாளுங்க. ஆனா அவங்க அத்தனை பேரும் என் முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க. ஆனா நான் யார இந்த வீட்டு படி ஏறக்கூடாதுன்னு தூக்கி போட்டனோ அவன் வந்து நான் தான் முக்கியம்னு என் கூட நிக்கிறான். ஒருத்தர் மேல இருக்கிற அன்பை திருப்பி காட்ட எப்பவாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்மள அறியாம யாரும் எதிர்பார்க்காத நம்ப முடியாத ஒரு காரியத்தை செஞ்சு அதை நாம நிரூபிச்சு காட்டுவோம். அப்படி ஒரு சம்பவம் தான் நீ இன்னைக்கு பண்ணது. டேய், ஆமா நீ ஏன் திரும்பி போகல? அதான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களா, அப்புறம் அத்தைய கேள்வியை கேக்குறீங்க? டேய், நான் சொல்றது இருக்கட்டும், நீ என்னடா சொல்ற? அது உங்க மேல இருக்கிற பாசமா, மரியாதையா, பயமா, அன்பான்னு எனக்கு சொல்ல தெரியல மாமா. ஆனா அது ஒரு மாதிரி ஃபீலிங். அது எப்படி சொல்றது? ஒரு நல்ல மனுஷன் மேல நான் வச்சுக்கிற ரெஸ்பெக்ட்னு வச்சுக்கோங்களேன். கடைசி வரைக்கும் உங்க கூட நிக்கிறது தான் என்னோட பல கடமைன்னு வச்சுக்கோங்களேன். இத பாருங்க, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்காக நடக்கிற அந்த பிரச்சனைக்கு நடுவுல நான் உங்களை விட்டுட்டு எப்ப போக மாட்டேன் மாமா. உங்களை கெலிக வச்சு அத்தையோட சேர்த்து வைக்காம நான் உங்களை விட்டு போக மாட்டேன். டேய், என்ன ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி நீ தோத்துறாதடா.
எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்க பிரிஞ்சிடக்கூடாது பாண்டி. நான் உங்க கூட இருந்து முடிவு பண்ண அப்பவே நான் கேஸ்டேன் மாமா. மாமா இனிமே நமக்கு தோப்பே கிடையாது. பாண்டி மலரு மாமா நீலாம் இது எதுக்கு கேக்குறேன்னு தெரியுது. இத பாருங்க, நான் என்னைக்குமே மலரை விட்டு குத்துருவே மாட்டேன். என்னடா சொல்ற? அத்தையே நீங்க நம்புறீங்க? டேய் அவ என் உசுருடா. அதே மாதிரி தான் எனக்கும் மலர் உயிர் மாமா. எப்படி நீங்க அத்தைக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு இந்த பக்கம் வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, மலர் என்னை பத்தி ஒரு நாள் நல்லா புரிஞ்சுக்கின்னு என்னை தேடி வந்து நிக்கும் மாமா. அப்புறமா பாரு, நம்மளை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளு நம்ம கூட இருக்கும்போது கிடைக்கிற பலமே வேறடா. அது யானை பலத்துக்கு சமம். எப்ப அவங்க எல்லாரையும் தூக்கி போட்டு என் பக்கம் வந்து நின்னையோ அப்பவே இந்த மார்க்கண்டையன் விஸ்வரூபம் எடுத்துட்டான். இதுவரைக்கும் இந்த உலகம் பார்த்த மார்க்கண்டையன் வேற, இனிமே பார்க்க போற மார்க்கண்டையனே வேற. யோ யார் வீட்ல? வெளியில வா. அட வெளியில வாப்பா. டே பாண்டி, பாண்டி வாயா. யாரா அவன் ஊட்டாண்ட வந்து கத்தின்னு இருக்கிறது? என்னையா என்னப்பா நம்ம ஊட்டாண்ட வந்திருக்கீங்க? மறுபடியும் அவனுக்கு ஏதாவது கண்ணால வச்சிருக்கீங்களா? இந்த சபா எங்கப்பா? வீட்லயா, கோயில்லையா, இல்ல எங்க ஏதாவது சத்திரத்துலயாப்பா? எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்கிறதா எங்களுக்கு வேலையா? எங்கயா அவன்? வர சொல்லி அவனை. இந்த கூப்பிடுறப்பா. ஏ பாண்டி, ஏ பாண்டி, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க பாரு. வெளில வா. என்ன உனக்கு டே அச்சனா இவன் தூங்க முடியா? டேய் அங்க பாருடா. ஐயோ ஐயோ மச்சான் மாமா என்ன மேட்ரு? இவ்வளவு தூரம் வந்துக்கிறீங்க? நொன்ன மேட்ரு. ஏண்டா நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு நம்பி 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சவுதியில உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா நீ பாட்டுல தாலி கட்டாம அப்படியே போயிட்டா? ஒழுங்கு மரியாதை அந்த பணத்தை எடுத்து வை. என்ன முழிக்கிறீங்க? மரியாதையா பணத்தை கொடுத்துருங்க, இல்லைன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பாத்தே பாருங்களா? நீ சம காமெடியா? பின்ன என்னடா 6 ரூபாய்க்கு வழி இல்லாம இங்க குந்தின்னு இருக்கிறோம். நம்மளால வந்து 6 லட்சம் ரூபாய் கேட்டா சிரிப்பு வருமா வராதா? 3 பேரும் சேர்ந்து என் தள்ள மிளகா அரைச்சிட்டீங்கல்ல? இவரு அப்படியே மேல பாச பொல பொல பொலன்னு கொட்டிய கை காசை போட்டு என்ன அப்படியே சவுதி காமிச்சு வச்சாரு. யோ அடுத்தவனை கெடுக்கிறதுக்காக 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணல, அதான் உங்களுக்கு ஆட்டவன் ஆப்பிடுச்சேன். சரி, உன்னால எவ்வளவு முடியுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடு. ஓ என்னப்பா ஒரேடியா இறங்கி வந்துட்டாப்ல? இன்ஸ்டால்மெண்ட் இல்ல, இன்ஸ்டால்மெண்ட் அதுல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறேன்றாப்ல. சரி இருங்க வரேன். டேய் என்னடா வரண்ட் உள்ள போறாரு உங்க அப்பா? இந்த ஆள் உள்ள போய் என்னமா பண்றாரு? வருது வருது. என்னயா அது? நீ கேட்ட மாதிரி 10 10 கொடுத்துறேன். ஏதோ ஒன்று கொடுத்து தொலை. பிரிச்சு பாருங்க. இப்படி 10 10 கொடுத்து எப்பயா கொடுத்து முடிப்ப? மாமா இந்த மாதிரி 10 10 ரூபாய் கொடுத்தா 60,000 நாள் ஆகும் மாமா. 160 வருஷம். அதுக்குள்ள நம்ம ஜெனரேஷனே செத்து போயிடும் மாமா. அவ்வளவு கம்மியாவது? ஏடா பாண்டி, ஒரு 5 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்துடலாமா? பாவண்டா. சரிப்பா குத்துலாம்ப்பா. என்னடா விளையாடுறீங்களா? ஏங்க இத பாருங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா அந்த 10 ரூபா எத்தனை போங்க போங்க, போயிட்டு அடுத்த மாசம் வாங்க. என்னது அடுத்த மாசமா? ஆமா. ஏய் என்னடா விளையாடுறீங்களா? ஐயோ தம்பி
வாடா, இதுக்கு மேல என்னால முடியாது. அந்த ஆளை இங்க இருந்து போ போ ஏய் போ. ஏய் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன மூஞ்சில அப்படியே பூரா விட்டு என்னடா பாண்டி கிளம்புடா சும்மா. ஏய் தம்பி தம்பி தம்பி, இந்த போற வேளை தான் தர்காக்கு இது மறந்துட போறேன். இட்டுன்னு போய் மந்திரிச்சு தாயத்து கட்டி இட்டும் போ. இன்னாயா அப்ப அந்த 10 ரூபா மீட்டர் சூப்பர். கடைசியில நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல? சீதா, உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நான் வாயே திறக்கலையே. இது முழுக்க முழுக்க பாண்டி அவனா எடுத்த முடிவு. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுதான் நிஜம். என்ன சீதா? உங்ககிட்ட அப்படி என்னங்க இருக்கு? புரியல. இல்ல, அவன் உங்களுக்காக மத்த எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டானே. மலர் இத்தனை வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு, அவளே வேண்டான்னு விட்டுட்டு உங்க பக்கம் வந்து நிக்கிறானே. அப்படி என்னதாங்க இருக்கு உங்ககிட்ட? என்னன்னு தெரியல. இருந்தாலும் இன்னைக்கு ஏன் அவன் என் பக்கம் வந்து நிக்கிறான்னா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். நியாயம். அது என்கிட்ட இருக்கிறதுனால மட்டும்தான் பாண்டி என் கூட இருக்கிறான். மனசரிய நான் யாரையும் கெடுக்கணும்னு நினைச்சதில்லை. யாருக்கும் நான் துரோகம் பண்ணதும் இல்லை. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டதும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நான் 4 பேருக்கு எதுவும் எதிர்பார்க்காம உதவி பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஏதாவது ஒண்ணு காரணமா இருக்கலாம். சரி, இப்போ இவளோட வாழ்க்கைக்கு நீங்க என்ன வழி சொல்ல போறீங்க? இந்த பாரு, ஒருத்தங்களுக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கு அடுத்தவங்க பொறுப்பாக முடியாது சீதா. அவங்களே தான் அதுக்கு பொறுப்பு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உங்க பொண்ணா நினைச்சு பதில் சொல்லுங்க. ஏதோ 3வது மனுஷங்களுக்கு புத்தி சொல்ற மாதிரி பேசாதீங்க. எதுக்காக அன்னைக்கு பாண்டி மலரை கூட்டு போய் தாலி கட்டினா? எதுக்காக இன்னைக்கு தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னா? இதுக்கு என்ன காரணம்னு மலர் தான் யோசிக்கணும்.